நிலையில்லாதது, நிலையில்லாத அனித்தியமான ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணோம், எல்லாம் இப்போவே என்ஜாய் பண்ணிட்டுன்றான். அந்த அனித்தியத்தையே வந்து இப்போது ஒரு விஷயம், வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை. எந்த சுகமோ எந்த விஷயமோ அனுபவிப்பது வந்து நிலை இல்லை. அப்படின்னா என்ன பண்ணோம், ஐயோ நிலை இல்லையா, கிடைக்கும் போது அப்படியே எவ்வளோ முடியுமோ என்ஜாய் பண்ணிடு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். இன்னொன்று என்ன, இந்த சுகத்தில் புத்தி இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா என்ன அனுபவித்தாலும் அது அனித்தியம். ரெண்டாவது தான் ஆஸ்திகர்கள் சத்சங்கத்தில் இருக்கிறவா, தர்மபராயணமாக இருக்கிறவா பண்ணக்கூடிய விஷயம். அதை விட்டுட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்படி வேஸ்ட் பண்ணுறிய சீதா எவ்வளத்தை, உனக்காக பாரு, அவன் வந்து 3 லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் தாண்டி உங்ககிட்ட வரான், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கோயே நீ. இவளுக்கெல்லாம் லிமிட் வந்து அசோகவனம் தான், அதுக்குள்ளே வந்து தான் இருக்கணும். பட் சீதா எங்கே போகலாம், ராவணனுடைய அந்த அந்தப்புரணம், புஷ்பக விமானம் எல்லாத்துலேயுமே அவளுக்கு ரைட். ஐயோ இவ எல்லாருமே ஃபீல் வேற பண்ணுறா ஒரு சைடு, ஐயா பைத்தியமாக இருக்கே இது இப்படி அப்படின்னு. சூரியன், வாயு, ஐயோ எல்லாமே வந்து என்ன துர்முகி அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. இது எல்லாமே எதுக்காக இருக்கு, எல்லாமே ஓ சர்வீஸில் இருக்குமா. ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ செத்து போயிடுவோமா, மொத்தமாக இந்த பாடி போயிடுமே, வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்களா. ஜென்ரலி பாடி அண்ட் இந்த ஒரு பாடி, ஒரு தெர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப் அப்படின்னு பேசுகிறா அப்படின்னா ரொம்ப இன்டைரக்டாக அவளுடைய சிந்தனைலாம் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். தெர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப், வை டு யூ பாதர் எல்லாம் சொன்னாங்க. பயங்கர செல்ஃபிஷ்னு அர்த்தம். நம்ம எதுவும் அவள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணிவிட்டு சைடில் வந்துடணும். ராட்சஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன, தேர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொடெக்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி. இன்டைரக்ட்லி இட் வில் ஒன்லி ஹர்ட் அதர்ஸ். என்வாயர்மெண்ட் எப்படி போனால் என்ன, மற்ற ஜீவராசிகள் எப்படி போனால் என்ன, மற்றவர்கள் எப்படி போனால் என்ன, என்ன பண்ணோம் நாம் நம்ம சௌரியத்தை பார்த்துக்கணும். இப்படி இருந்தால் ராட்சசன்னு அர்த்தம். எனக்கு அசௌரியம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு உத்தமமான சாத்வகுணத்தில் மேலோங்கிய தேவனுடைய குவாலிட்டி. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. இப்போ வந்து எதிதம் லோக விதிஷ்டம் உதாகராத் சங்கதாக நைத்தன் மானசி வாக்கியம் மே கில்பிஷம் பிரதிதிஷ்டதி. அப்போது ராட்சசிகள்லாம் கண்டினியூ பண்ணுறா. அப்படியே சீதா வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் என்ன பேசுகிறாளோ அது ஒரு விஷயமாக அவள் காதில் கூட போய் எட்ட மாட்டேங்கிறதான். அவள் என்னெல்லாம் லாஜிக்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சீதையை திருப்பி ராவணனுடைய பிரியவளாயிடு, ராவணனுக்கு இது பண்ணிட்டு போ, ராவணனை வந்து அனுசரித்து போயிடு, அவனுடைய ஆசைக்கு இணங்கி விடு, இப்படி சொல்கிறது எதெல்லாமோ என்ன லாஜிக் சொன்னாலும் அவளுக்கு போய் ரீச் கூட ஆலயம். யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபத்திஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசீனாம் யதா லோபமுத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரீம் சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பௌமி பதி மனுவ்ரதா ததாஹம் இக்ஷ்வாகு வரம் ராமம் பதி அனுவ்ரதா. ஒரே ஒரு பதில் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, சில பதிவிரதைகளுடைய பேர் சொல்கிறா. இது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம பதிவிரதைகளுடைய பேருக்கு. என்னது அப்படின்னா, யதா சச்சி மகாபாகா சக்ரம். சச்சினா யாரு? சச்சி வந்து இந்திரனுடைய வைஃப் பேர். சக்ரம்னா யாருக்கா சேர் வேணா உட்காந்துக்கோங்க மேலே. ஓகே,
அப்புறம் என்ன, அருந்ததி வசிஷ்டம். அருந்ததி எப்படி வசிஷ்டரை வந்து இது பண்ணாலோ, பதிவிரதையா இருந்தாலோ, வசிஷ்டர் என்ற பதிக்கு இதுவாக இருந்தாலோ. அப்புறம் என்ன, ரோஹிணி சசினாம். சசினா என்ன, சந்திரனுடைய ஒய்ஃப் பேர் என்ன, ரோஹிணி. அப்புறம் என்ன, அகஸ்தியருடைய ஒய்ஃப் பேர் என்ன, லோபாமுத்ரா. அப்புறம் என்ன, சவணர்னு ஒரு ரிஷி இருக்கார், அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து சுகன்யா அப்படின்னு பேர். சுகன்யாங்கிறது வந்து சவண மகரிஷியோடைய பேர், சவண மகரிஷியோட ஒய்ஃபோட பேர் பதிவிரதை. அப்புறம் என்ன, சத்தியவந்தம் சாவித்ரீம். சாத்தியவானுக்கு சாவித்திரி இருந்தா மாதிரி. அப்புறம் என்ன, ஸ்ரீமதி யாருக்கு, கபிலருக்கு. நிறைய கபில மகரிஷி இருக்கா. இந்த கபிலர் வந்து ஒரிஜினலாக புராண காலத்தில் இருந்த கபிலர். இங்கே இந்த சாஸ்திரம் பண்ண கபிலர் இல்லை, இந்த அணு சாஸ்திரம்லாம் பண்ண கபிலர் இல்லை, பழைய கபில மகரிஷி. அவருடைய ஒய்ஃப் பேர் ஸ்ரீமதி. அப்புறம் மதன்யருக்கு வந்து சௌதாசம். அப்புறம் சகரருக்கு வந்து கேஷினி. சகரருடைய ஒரு ஒய்ஃப் 2 பேர் இருக்கல்ல, கேஷினின்னு ஒரு ஒய்ஃப் இருக்கல்ல, அவன் வச்சுக்கோங்க, கேஷினி. அப்புறம் என்ன, தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து சொல்கிறா, சகரர் வந்து இஷ்வாக்கு வம்சத்துலேருந்து வந்தவர் தான். அப்புறம் என்ன, நிஷாத ராஜாவுக்கு வந்து தமயந்தி. அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமனுக்கு நான் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறேன். சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. வேறு என்ன பண்ணுறது, ப்ரோலாங் எல்லாம் லோன்னு கத்துறா. அவனை அடிச்சுட்றேன் பாரு, அவனை கிழிச்சுட்றேன் பாரு. சில பேர் என்ன சொல்கிறான்னா, இவன் மாமிசம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், இவளுடைய தொடைய பாரு, இவளுடைய கையை பாரு, இவளுடைய இதை பாரு, அந்த மாமிசம் வந்து ஆக்சுவலி மனுஷமான மாமிசம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அப்படி இப்படின்லாம் எல்லாம் சுற்றி நின்றுண்டே. சீதா வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல இருக்க முடியல அவளால். மெதுவாக எழுந்து அழுதுண்டே வந்து எங்கே வந்துடுறா அப்படின்னா, நேர சின்சுப மரத்துக்கு வரா. எது அந்த சின்சுப மரம்? அதில் தான் ஆஞ்சநேயர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சீதா அழுதுண்டே அந்த மரத்துக்கு வந்துடுறா. அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துக்கிறா. இன்னும் தில்லும் லோன்னு அந்த ராட்சசிகள்லாம் இன்னும் கத்தின்ண்டே இருக்கு. அந்த வினதா அப்படின்னு ஒரு ராட்சசி, ராவணனை ஒத்துக்கோ, ராமனை விட்டுடு அப்படின்னு ஒரு அட்வைஸ். உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் பார், நீ ராமனை விட்டுடு, ராவணனை ஒத்துக்கோ. அப்புறம் விகட்டா, சண்டோதரி, பிரகசா, அஜோமுகி, இந்த மாதிரி இது எல்லாமே எல்லாரும் பேசுகிறத கேட்டு 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 சீதா இஸ் லூசிங் ஹர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த மரத்துக்கடியில் வந்து அப்படியே சீதா மாதா வந்து ஒரே சோகத்தில் இருக்கா. நான் இன்னுமே தர்மமே பண்ணலையா? என்னாச்சு ராமருக்கு என்னாச்சு, சீதைக்கு என்னாச்சு? அப்போவே ராமா அந்த அப்படி கையை பிடிச்சி தூக்கினானே ராவணன், அந்த தூக்கின மாத்திரத்தில் இங்கே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூம். தூக்கின மாத்திரத்தில் நீங்கள் டமால்னு முன்னாடி வந்து நிப்பேல்னு நினச்சேனே, நீங்கள் வரலையே. சரி, ஜட்டாயு செத்து போயிட்டா கொஞ்சம் டைம் ஆகிடுத்து, நீங்கள் வந்துருவேல், கீழேருந்து உங்கள் அம்பு வந்து விழுன்னு பார்த்தேனே, இன்னும் நீங்கள் வரலையே, நீங்கள் இல்லையா, நீங்கள் உயிரோட இருக்கையில இல்லையா? இந்த மாதிரி ஒரே மனசில் வந்து ஆழமான சோகம். யாருக்கு? சீதா மாதாக்கு வந்து ராமர் இருக்காலா இல்லை. ஹா ராமே தீச்ச துக்கார்த்தா, ஹா புனஹா லக்ஷ்மணா இதிச்ச, ஹா ஸ்வஷுர்மம கௌசல்யே, ஹா சுமித்ரேதி பாமினி, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா அப்படின்னு திரும்பி 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 துக்கத்தில் வந்து ராமா, லக்ஷ்மணா, ராமரே, லக்ஷ்மணரே அப்படின்னு திருப்பி திருப்பி துக்கத்தில் சொல்கிறானா. சில இடத்துல துக்கத்தில் வந்து கௌசல்யா மாதா, மாமியார் யாராவது நினச்சிப்பாளோ அப்படி. அதனால தான் சீத்தை கிரேட்டு போல் இருக்கு. சுமித்ரே அப்படின்னு நினச்சிக்கிறலாம். கைகையை நினச்சிக்கிறான்னு போடலைங்க, கைகையை நினச்சிக்கல.
லோக பிரவாதா சத்யோயம் பண்டிதைர் சுமுதாகிருதா அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரயாவா புருஷஸ்யவா. இது 2-3 இடத்துல வந்து சீதா புலம்புறா. என்னன்னு பெரியவாலாம் சொன்னது சத்திய வாக்கியம்தான். என்னது அப்படின்னா, நமக்கு எப்போ டெத்தோட டைமோ அப்போ தான் வரும். இவ்வளோ துக்கமாக இவ்வளோ க்ஷிதிலமாக எனக்கு இப்போ வெறும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்தேன் இப்போ இந்த லைஃபு. இப்போ எனக்கு அந்த மிருத்யு வரக்கூடாதா? வந்துடணுமே, வேற என்ன இருக்குது? ஆனால் வரல பாரு, பெரியவா சொன்னது சத்திய வாக்கியம்தான் அப்படின்னு ஒரே என்ன சொல்கிறது, நீ அந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ இஸ் ஆஸ்கிங் யூ டு டூ த ராங் திங். Everyone around you is criticizing you. Everyone around you is ready to take your life. Everyone around you dislikes you. And like this you are there for 10 months more. 10 months or more. எப்படி இருக்கும் அந்த லைஃப்? நான் மனசு ஓரத்தில் என்ன, ராமர் வருவார், ராமர் வருவார், ராமர் அவர் வேலையை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்கா. சரணே நாப்பி சேவியேன ஸ்பிருஷேயம் நிஷாச்சரம் ராவணம் கிம் புனராகம் காமயேயம் விகர்ஹிதம். அதாவது சீதா யோசிக்கிறாளாம், ராவணன் வந்து அப்படி என்னோட உடம்ப வர்ணிச்சு கேட்குறானே, சொல்லுவேன் சே என்னோட லெஃப்ட் லெக் இருக்கு இல்லையா, என்னுடைய வலது கால் இருக்கு இல்லையா, அந்த வலது காலுடைய பாதத்தினால கூட நான் அவனை டச் பண்ணுறது கூட யோசிக்க முடியாது. என் பாதம் கூட அவன் மேலே படுறதை என்னால் ஒத்துக்க முடியாது. இப்படி காம மோகிதமாக பேசிட்டு போகிறானே. சின்னா பெண்ண பிரபென்னாவா தீப்தாவாகை வாக்னையே பிரதீப்திதா ராவணம் நோபதிஷ்டேயம் கிம் பிரலாபேன விஷ்சிரம் ख्याताः प्राज्ञः कृतज्ञः सानुक्रोशश्च राघवः सद्वृत्तो निरुक्रोश शङ्के मद्भाग्य संशयात् राक्षसानां जनस्थाने सहस्राणि चतुर्दशः एकेनैव निरस्तानि समां किं नाभिपद्यथ. ஜனஸ்தானத்தில் வந்து 14,000 ராட்சசனை வந்து பண்ணி ஒருத்தர் வந்து கொல்ல முடியும். ஆனால் அவர் ஒருத்தர் வந்து என்ன ஒரு ராட்சசன்ட்டேருந்து இந்த ராமன் காப்பாற்ற முடியாது அப்படின்னா, காலம் அப்படிங்கிறது வந்து இட் வில் ஆல்வேஸ் ஒரு ரூல் அப்படிங்கிறா. டைம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா, அவ்வளோ பராக்கிரமசாலியால் இங்கே ஒன்றும் வர முடியலையே அப்படின்னு வந்து இவ்வளோ கிம்னு தத் காரணம் ஏன ராமோ திருடபராக்கிரமஹா ராட்சசாபஹிருத்தாம் பாரியாம் ரிஷ்டாம் யோ நாபிபத்யதே. என்ன காரணம்? எந்த காரணத்தினால இன்னும் ராமர் இங்கே வரல? எந்த காரணத்தினால என்னை இன்னும் கூட்டிட்டு போல? சிதா தூம குல்பாதாக குத்ரமண்டல மண்டிதாக அச்சிரேனைவ காலேன ஷம்ஷானா சதிருஷி பவேத். எப்படி அங்கேருந்து அனுமார் வர்ணிக்கிறார், எப்படி இருக்குது அப்படின்னா, ஷம்ஷானத்தில் ஒரு கோவில் இருக்குமா, கோவில் மாதிரி இருக்குமா, அது அப்படியே வந்து இதுவாக இருக்குமா. திடீர்னு அந்த கோவில் வந்து என்ன பண்ணுவாலாம், அந்த கோவிலில் வந்து இங்கேயும் அங்கேயும் தோரணம்லாம் தொங்க விட்டுருவாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா யாருக்காவது வந்து மரண தண்டனை கொடுத்தா மட்டும் அன்றைக்கி அந்த கோவிலில் வந்து எதையாவது தோரணத்தை தொங்க விட்டு அழகாக இருக்குமா அந்த கோவில். ஆனால் ஊரில் இருக்கிறவா எல்லாருமே அந்த கோவிலை பார்த்தா பயப்படுவாளாம். அவ்வளோ அழகாக இருக்கிற கோவில், அது ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன் இப்போ அசோகவனத்தில். அச்சிரே நைவ காலேன பிராப்ஸ்யாம் ஏனம் மனோரதம் துஷ்பிரஸ்தானோ யமாபாதி சர்வேஷாம் வோ விபர்யா. இந்த நேரம் இப்போ சீக்கிரமாக முடிஞ்சிருமே, என்னது இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. 2 மாதம் முடிஞ்சிடுதுன்னா என்ன ஆகும்? திருப்பி அவன் வருவான். நான் வந்து என்னோடய உயிரை விட வேண்டிய டைம் வந்து இன்னும் 2 மாதம்தான் இருக்குது.
யாதிருஷீந்து திருஷ்யந்தே லங்காயாம் அசுபானி தூ அச்சிரேனைவ காலேன பவிஷ்யதி ஹதப்பிரபா. திடீர்னு சீதா சொல்கிறா, எனக்கு கண்ணுக்கு எல்லாமே அசுபமாக தெரியறது. எப்படி தெரியறது அப்படின்னா, இந்த ஹோல் லங்கா அழிய போகிற மாதிரி தெரியறதுங்கிற. எல்லாமே ஃபுல்லாக நாசமாக போகிறது. நூனம் லங்கா ஹதே பிராபே ராவணே ராட்சசாதிபே சோஷமிஷ்யதி துர்தர்ஷ பிரமாதா விதவாயதா. என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த லங்கா அழிய போகிறது, இந்த லங்கா தன்னுடைய சோபையை இழக்க போகிறது, ராட்சசன் ராவணன் செத்து போகிறான், அநேகமான ராட்சசர்கள் செத்து விதவைகளுடைய ஒரு கும்பலே இங்கே சுத்த போகிறது அப்படின்னா சொல்கிறா. இந்த மாதிரி ஸ்ரீஹீனமாக ஆப்போகிறது அப்படின்னு சீதா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறா அப்படின்னா, அவ்வளோ அதர்மமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறா. அதனால் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, யாரையுமே மனசுக்குள்ளே புலம்ப விடக்கூடாது. நல்லா வாழோ கெட்டவாளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடில் எப்போவுமே நம்ம மாத்தில் யாரையுமே நம்ம என்னத்துக்கு இப்போ முணுமுணுக்கிற அப்படின்லாம் சொல்லுவாள்ல, நம்மளும் முணுமுணுக்கக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது. யாராவது அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருந்தான்னா ஓப்பனாக பேசிடுறது இம்பார்ட்டண்ட். சரியா? அதனால் அது அதுக்கு சக்தி ஜாஸ்தி அதுக்கு. அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி சீதா புலம்புறோம். நாஜானாம் ஜீவிதம் ராமம் ந மாம் பரதபூர்வஜா ஜானந்தௌ து ந குர்யாதாம் நோர்யாஹி பரிமார்கணம் நூனம் மாமைவ சோகேன சவீரோ லக்ஷ்மணாக்ரஜா தேவலோகமிதியாதஸ்தப்த்வா தேகம் மதீமஹே. இந்த தேகத்தை நான் விட்டுடுறேன், 2 மாதம் கழிச்சு போகிறதுக்கு எதுக்கு, இன்றைக்கி போட்டுமே இல்லை. அத்தவா நஹி தஸ்யார்த்தே தர்மகாமஸ்ய தீமதா மயா ராமஸ்ய ராஜேஷ பாரியையா பரமாத்மனா. தர்மம் நடக்கும், தர்மம் ஜெயிக்கும், தர்மம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த மனோகாமனாலே நான் எத்தனை நாள் இருக்கிறது? ராம் வந்துடுவார், பாரியாவை இது பண்ணிடுவார் அப்படின்னு எவ்வளோ நாள் தான் நான் வெயிட் பண்ணுறது? ஸ்ரேயோமே ஜீவிதாம் மூர்த்திம் விஹனாய மகாத்மனா ராமாத் அக்லிஷ்டச்சாரினாத் சூரான் சத்ரு நிபர்ஹனாத் அத்தவா நானியசஸ்திரோதயோ வனே மூலஃபலாசனோ பிராதரௌ ஹி நரஸ்ரேஷ்டோ சரந்தோ வனகோச்சரோ அத்தவா ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனா சங்கனா காத்தித்தௌ சூரோ பிராதரோ ராமலக்ஷ்மணோ. அவள் எங்கே சுத்தின்னு இருக்கா, நான் இங்கே இருக்கேன்னு கூட அவளுக்கு தெரியாதே. தெரியுமோ தெரியாதோ? சீதாவோட மைண்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இங்கே ஏன் வரலன்னு நான் புலம்பின்னு இருக்கேனே. அவள் இங்கே வரல, இன்னும் வரல, ராமர் வரல, லக்ஷ்மணர் வரலன்னு நான் புலம்பின்னு இருக்கேனே. நான் இங்கே இருக்கேனாவது அவளுக்கு தெரியுமா? அவள் பாவம் பழத்தையும் இதையும் சாப்பிட்டுண்டு வனத்தில் இங்கேயும் அங்கேயும் அப்படியே சுற்றிகிட்டே இருக்க போகிறாளே. இங்கே இருக்கிறது தெரிஞ்சாதானே, அப்படி தெரிஞ்சால் மாத்திரம் எப்படி வர முடியும் அவளால்? சரி, அவர் வர முடியலன்னா பரவாயில்ல, அவருடைய பானம் இங்கே வர முடியுமே. இப்படிலாம் கண்டினியூஸாக யோசிக்கிறான். ஒருவேளை அவளையும் ஏதோ இது பண்ணி ராவணன் கொன்றிருப்பானோ? அப்படி ராவணன் கொன்னிருந்தான்னா அது எப்படின்னா, 2 பரம பராக்கிரமம் இருக்கிற சிம்மத்து மேலே இடி விழுந்த மாதிரி அது. அதாவது எப்படி சிம்மமும் புலியும் வியாகிரம் சொல்கிறான், எப்படி ஒரு வியாகிரம்னா என்ன, புலி, ஒரு ராட்சசம் மாதிரி இருக்கிற 2 புலியை எதால் கொல்ல முடியும்னா, வானத்துலேருந்து இடி விழுந்தால் தான் அது செத்து போகும். அப்படி இருந்தால் தான் ராமலக்ஷ்மணால் கொல்ல முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த ஏதாவது கபட்டம் பண்ணி ராவணன் ஏதாவது கொண்டுட்டானா? ஸ்யாஹம் த்யக்த்வா பிராணைவ ராமேன விதிதாத்மனா பிராணான் த்யக்ஷ்யாமி பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம். இந்த ராவணன் கிட்ட மாட்டிண்டு இங்கே கஷ்டப்படுறத விட பாப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் பிராணனை விட்டுடுறேன். ஸோ சீதா ஃபைனலாக என்ன முடிவு எடுக்கிறா?
பிராணானி தியக்த்வா, பிராணம் தியக்த்வா அப்படின்னு சூசைடுக்கு டிசைட் பண்ணுறான். டிசைட் பண்ணும்போதே இதான் கனவா ஓ அப்படின்னு ஒரு ராட்சசி தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறான். அந்த ராட்சசி பேர் என்ன? திரிஜட்டா. தமிழில் சொன்னோன்னா திரிஷடை. எப்படி தமிழில் அப்படி பேர் மாத்திரா தெரில. திரிஜட்டா. திரிஜட்டா தூக்கத்திலேருந்து ஏய் அவளை விடுங்கட்டி எல்லாரும், சத்தம் போடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு எழுந்துக்கிறான் திரிஜட்டா. சோகமாகவே போயின்னு இருக்காது என்ன, இப்படி மெதுவாக ஏதாவது நல்லதாக நடக்கும். நான் ஏன் இவ்வளோ விஸ்தாரமாக சீத்தையோடைய சோகத்தை சொன்னேன்னா, அது இல்லைன்னா சீதா வந்து நம்மளுக்கும் தான் கஷ்டம் வந்தது, நான் சீதா மாதிரியா பண்ணேன், சீதா தான் நான் சூசைடுக்கு போயிட்டா அப்படின்னு. அப்போது இவருக்கு ஒன்றுமே இல்லை, இவருக்கு ரொம்ப ஒரு ரசம் சரியாக வரல, கண்டினியூஸாக ட்ரை பண்ணி அப்படின்னு ஒன்று சோகம் வந்துடும் இருக்கு. சீதாவோடைய சோகம்னா என்னன்னு தெரியணும். ஏன் அவ்வளோ சீதாவுடைய சோகத்துக்கு அவ்வளோ விஸ்தாரம் கொடுத்துருக்கார் வால்மீகி அப்படின்னா, அவளுடைய சோகம் தெரிஞ்சாதான், நம்மளுடைய சோகம் வந்ததுன்னா நம்மளால் சமாளிக்க முடியும். புரியுறதா? அவ்வளோ சோகத்தில் இருக்கிறவளே மீண்டு வெளியில் வரா அப்படின்னா, அவ்வளோ சோகத்தில் இருக்கிறவளுக்கே வந்து அனுமார் வந்து வழிகாட்டிட்டார் அப்படின்னாக்க நம்மளுக்கு காட்ட மாட்டாரா? நம்மளது சின்ன விஷயம், ரொம்ப பெரிய சோகம்லாம் நமக்கு வராது. அதில் இந்த முதல் நல்ல நிமித்தம் என்னன்னா, திரிஜட்டையோடைய சொப்பனம். இந்த திரிஜட்ட சொப்பனத்துலேருந்து நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்கிறேன் கேளுங்கோ. ராமரும் லக்ஷ்மணரும் அப்படியே வந்து ஒரு பெரிய வெண்ணிற விமானத்தில் வரா. வெண்ணிற விமானத்துலேருந்து அப்படியே வந்து புவி இறங்குறா. புவி இறங்கி அப்புறம் ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாருமே அந்த விமானத்தில் அலங்கரித்தபடி இருக்கா, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவன் வந்து ஃபுல்லாக ராமரிங், அதாவது அதை இதை கேட்ட உடனே சீதைக்கு எப்படி இருக்கும்? பா, ஏதோ ராமரை பற்றி இந்த ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வந்து காதில் விழுந்தா எப்படி இருக்கும்? ராம் ராம் அப்படின்னு திரிஜட்ட வாயிலேருந்து வருது. ராமர் வந்தார், ராமரை பார்த்தேன், ராமர் இப்படி இருந்தார், பார்க்க இதுவாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறான் திரிஜட்ட. அவர் வந்து பெரிய இதில் வந்து அப்படியே வந்து இப்படி பண்ணி சீதையை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு ஒன்று அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான். ஃபர்தராக என்ன நடக்கிறது? அடுத்த கட்டம் சொல்கிறேன் கேளு. இன்னொரு அர்த்தம், பார்க்கடல்ல சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கடல்ல ஆதிசேஷனில் மகாவிஷ்ணு வந்து படுத்துன்னு இருக்கார். காலிடத்துல வந்து ஸ்ரீலக்ஷ்மி இருக்கா. அந்த மகாவிஷ்ணுவோடைய ஃபேஸ் வந்து ராமருடைய ஃபேஸு. எப்படி சொல்கிறா திரிஜட்டா? இது மட்டும் திரிஜட்டா ராமரை பார்த்ததே இல்லையே. எப்படி சொல்கிறான்னா, பாதத்தில் இருந்த லக்ஷ்மியோடைய முகம் வந்து நம்ம சீதாவுடைய முகம். அதனால கைசடைகளை எல்லாம் இங்கே வாங்க, அடிச்ச நான் பிச்சு போடுவேன். இவ வந்து சாக்ஷாத் லோகமாதா, அவர் வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அதனால நீங்க எல்லாரும் வந்து இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கோ அப்படிங்கிறான் திரிஜட்டா. அது மட்டும் இல்லை, தக்ஷிண முகமா, எங்க தக்ஷிண முகம்னா என்ன? சவுத்து டைரக்ஷன்ல கருப்பு கருப்பாக மூஞ்சி உடம்பாகி ரெட்டு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுண்டு கும்பகரணன், மேகதூதன், இவன் அவன் ராவணன் எல்லாரும் அந்த பக்கம் போகிற மாதிரி நான் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே வந்து சாவை நோக்கி போயின்னு இருக்கா. ராவணேஸ்வரன் முதற்கொண்டு எல்லாருமே துவம்சமாய் காணாமல் போகிறா. அவள் வந்து அந்த வைத்தரணி நதி அதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த நதி, சீ நதி, அந்த நதி, ரத்த நதி, அதிலெல்லாம் வீழ்ந்து தத்தளிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். எல்லா ராட்சச வம்சமே அழிய போகிறது. அதனால மரியாதையாக நீங்கள் எல்லாரும் சீத்தை கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கோ அப்படின்ன உடனே எல்லாம் பாவம் மன்னிப்பு கூட கேட்க தெரில அதுக்கு.
சாரின்னு எப்படி லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து சொல்லணும், சாரின்னா இப்படி கேட்கணும்னு தெரியணும். எல்லாம் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் சும்மா நின்றுன்னு இருக்கான். ஏவம் ஸ்வப்னே மயா திருஷ்டோ ராமோ விஷ்ணு பராக்கிரமஹா லக்ஷ்மணேன சஹபிராதா சீதையா சஹ பாரியயா. இது பார்த்த சொப்னத்தெல்லாம் சொல்றா. புனரேவ மயா திருஷ்டா, திருப்பி பார்த்தேன். ராவணோ ராட்சசேஸ்வரா பதிதா அவகஷிரோஹா பூமோ கர்தபாத பயோமிதா. எல்லாம் விழுந்து சாகுறாங்களாம் எல்லாரும். சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபாஸ்திதம் அதுக்கம் அர்ஹமிமம் தேவீம் வைகாய சமுபஸ்திதாம். ஹே மாதா தேவி, நான் வந்து கனவுல பார்த்தேன், நீங்க இனிமே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு திருஜேட்ட சொல்றா. யாருக்கு? எப்படி இருக்கும் மனசு? சீதைக்கு என்ன தோன்றது? ராமா, அந்த திருஜட்டைக்கு கனவுல வந்து நீ காட்சி கொடுத்தியே, எனக்கு என்னைக்கு காட்சி கொடுக்க போற? என் கனவுல ஏன் நீ வரமாட்டேங்கிற ராமா? அப்புறம் தலையை தட்டிக்கிறான். கனவுல எப்படி வருவ? நான் தூங்கினா தானே நீ கனவு வருவ. யாரால நிம்மதியாக தூங்கி கனவு காண முடியும்? யார் சுகமாக இருக்காலோ அவளால் தானே முடியும். சொல்கிறா, அதெல்லாம் சீதா சொல்கிறா. சுகம் இருந்தால் தான் நல்ல தூக்கமும் நல்ல கனவும் வரும். எனக்கு தான் தூக்கமே இல்லையே, நீ எப்படி ராமா கனவுல கூட வரமாட்டியா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் வந்து சாரி கேட்குற மாதிரி நின்றுன்னு இருக்கான். சீதா சொல்கிறான், ததஹாசா ஹ்ரீமதி பாலாஹ பர்த்ரு விஜய ஹர்ஷிதாக அவச்சேத் யதி தத் தத்யம் பவேன்யம் சரணம் ஹி வஹ. கவலைப்படாதீங்க, நான் உங்களை யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீதா. திருஜட்டா சொல்லிட்டா, எல்லாம் கொலாப் சாப்பிட்றதுமா நீங்கள் இவ்வளோ பண்ணுற டார்ச்சருக்கு. சீதை சொன்னா, எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாம் வேலையை பாருங்கோ அப்படின்ட்டா. ஆனால் சீதைக்கு மனசில் பாவம், நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் பீக்குக்கு போகிறது. சத்தியம் பதேதம் பிரவதந்தி லோகே நாக்கலு மர்த்தியம் பவதி இதி சந்தா எத்ராஹமேவாயம் பரிபர்த்தியஸ்மான ஜீவானாம் யஸ்மாத் க்ஷணமாம் உபன்யாக. கரெக்டாக தான் சொல்கிறா. இந்த சாவு வந்து தொலையாது போல் இருக்கே சொல்லுவாள்ல, இந்த சாவு வந்து தொலையாது போல் இருக்கே. அது என்ன குறிப்பிட்ட நேரமோ அப்போ தான் வரும் போல் இருக்கு. ஹாராமா ஹா லக்ஷ்மணா ஹா சுமித்ரே ஹா ராமமதா சஹமே ஜன்யா ஏஷா விபத்தியமஹாமல்பாக்யா மகார்ணவே நைரவிவ மூடவதாக. ஹாராமா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பிராணத்தினை வந்து சங்கட்டத்தில் வந்து தன்னை வச்சுன்னு இருக்கலாம். எப்படி வந்து ஒரு பெரிய மகார்ணவத்தில் யாரோ விழுந்துட்டா எப்படி லோன்னு கத்துவலாம், அந்த மாதிரி ஒரு பிராண சங்கட்டத்தில் வந்து சீதா மாதா இப்போ இருக்கலாம். ஹாராமா சத்யவிரத தீர்க்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்திரா ஹா ஜீவலோகஸ்ய ஹித பிரயச்சா வத்யாம் நமாம் வேத்சிஹி ராட்சசாசனம். ராமா, சத்தியவிரதனே, தீர்க்க பாகு உடையவனே, உங்களுக்கு தெரியலையா? இந்த ராட்சசாலனால நான் இப்போ செத்து கொல்லப்பட போகிறேன், என்னை கொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரியலையா? அது பிதுர் நிர்தேசம் நியமேன கிருத்வா வனானி நிவத்திச்சரித்தி விரதச்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலோக்ஷனாபி சம்சரஸ்யசே வீதபயா கிருத்தார்த்தா. ராமா, நான் செத்து போகிறேன், பிராணத்தை கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் முடிஞ்சு திருப்பி ஊருக்கு போகிறச்சே நிறைய சுந்தரிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு நன்னா இருங்கோ. ஆனால் ராமா, எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு, என்னால் வேறு யாரையும் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உபஸ்திதாசா மதுசர்வகாத்ரி ஷாகாம் கிரஹீத்வா ச நாகஸ்ய தஸ்ய தயாஸ்து ராமம் பரிசிந்த்யயந்த்யா ராமானுஜம் ஸ்வம் ச கலும் சுபாங்கயா தஸ்யா விஷோகானி ததா பகூனி தைர்யாஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூவஹ புராபி சித்தான்யுபலக்ஷிதானி.
என்ன பண்ணா அப்படின்னா, இப்படி சொல்லி அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல நின்றுட்டு இப்போ புலம்பின்னு இருக்கா? அவளுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். யாரு? நம்ம அனுமான் அங்கே தான் இருக்கார். அனுமான்ப்பா இருப்பா, நீ லேட்டாக வந்தியோ, அந்த மரத்துக்கு அடியில் நின்றுருக்கா. இப்போ மறந்துடக்கூடாது அவ்வளோ, எப்போவுமே அந்த லொக்கேஷன் நமக்கு மறந்துடக்கூடாது. அது என்ன மரம்? சிம்ஷாப்பு மரம். அது ஷிம்ஷுபா விருட்சம். ஷிம்ஷுபா விருட்சத்துக்கு அடியில் நின்றுண்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம வந்து போயிடலாம். எப்படி தற்கொலை பண்ணிக்கிறோன்னா எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும்? விஷம் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. யாரும் கொடுக்க மாட்டா. சீதையை சாக விட மாட்டா. இல்லை ஏதாவது கத்தி அவளுடைய அஸ்திரத்தை ஏதாவது எடுத்துக்க முடியும்னா அவள் சும்மா பார்த்துன்னு இருக்க மாட்டா. என்ன எப்படி தான் சாகிறது அப்படின்ன உடனே மனசில் ஒரு ஐடியா வருது. அவளுக்கு நீண்ட கூந்தல். யாருக்கு? சீதா மாதாக்கு. அந்த கூந்தலாலேயே நம்ம வந்து கழுத்தில் வந்து உரி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங். அது இருக்கிறச்சே என்ன ஆகிறது? சுபமான நிமித்தங்கள் தோன்றுறது. ஏன்? ஹனுமான் அங்கே இருக்கார், நல்லது நடக்க போகிறது. ததாகதம் தம் வியதிதாமனந்திதம் வியதீதஹர்ஷாம் பரிதீனமாசனம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரயா ஜுஷ்டமிவோபசேவினः தஸ்யா சுபம் வாமமராபலக்ஷம் ராஜ்யாவிருதம் கிருஷ்ண விஷால சுக்லம் பிராப்சாபநந்தைகமநயனம் நயனம் சுகேஷ்யா மனாஹிதம் பத்ம விபாவிதாம்ரம். இந்த மாதிரி சில சுகமான நிமித்தங்களை வந்து சொல்லிட்டு வரா. இன்னி மட்டும் நம்ம சில நிமித்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ராமாயணத்துலேருந்து வருது. ராமாயணத்துக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா சீத்தை சொல்கிறா இதெல்லாம் சுப நிமித்தமாச்சே அப்படின்னு. நிறைய திடீர்னு சீத்தை எழுந்து நிற்கிறா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். திடீர்னு நெஞ்சு வந்து மனசு வந்து அப்படியே வந்து புலகாங்கிதமாகிறது. கண்கள்லாம் வந்து அப்படியே சோகமாக இருக்கிறது வந்து திடீர்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு ஆகிறது. அப்படி வந்து அப்படி அழகாக அப்படி இருக்கா. முக்கியமாக வந்து வலது கண்ணு துடிக்கிறதான். வலது கண்ணு துடிக்கிறது. வலது புஜம் வந்து திருப்பி இப்படி 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 பண்ணுறதான். வலது தொடை வந்து படன்னு அடிச்சுக்கிறதான். இது எல்லாம் என்னது? நல்ல நிமித்தமாக இருக்கான். அவளுடைய மனசனுடைய புலக்காங்கித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு மழை பெஞ்சா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இந்த உலகம் இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய மனசும் அப்படியே திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இடது கண் பாயம். கரெக்ட். வாமா. இடது கண், இடது கை, இடது தொடை, எல்லாமே இடது. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. என்ன ராமாயணத்தில் என்னடா கேட்ட? சீத்தை கிட்ட என்ன கத்துண்ட? கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு கற்றுக்கல. எப்போ இடது கண்ணு துடிக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவாக வந்ததுன்னா எடுத்துக்கணும். புரியுறதா? சரியா? அதுவாக வந்ததுன்னா ஓ சரி ஏதோ நல்லது நடக்க போகிறது. இடது கண் தொடு ஐயோ ஏதோ கெட்டது நடக்க போகிறது அப்படின்லாம் உட்காந்துன்னு கூட நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். சரியா? அந்த மாதிரி இந்த ராகுனுடைய பீடத்துலேருந்து அந்த சூரியன் வெடுபட்டு இல்லை அந்த சந்திரமா வெடுபட்டு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு பொழிவு, முகத்தில் ஒரு பொழிவு, வித்தவுட் ஃபேர் அண்ட் லவ்லி, அப்படியே பொழிவாக அப்படி வந்து இருக்கலாம். சவீத சோகா வியபனி ததந்திரா சாந்தஜ்வரா ஹர்ஷ விபுத்த சத்வா அசோபதார்யா வதனேன சுக்லே ஷீதாம்சுனா ராத்திரிரிவோதிதேன. அப்போ சீத்தையுடைய முகத்தில் வந்து ஒரு அற்புதமான சோபை ஏற்படுறது தான். புரியுறதா? அது வந்து ஒரு இது எதனால் அப்படின்னா மேலே வந்து ஹனுமார் இருக்கார். இப்போ என்ன பண்ணணும்? ஹனுமார் வந்து என்ன பண்ணணும்? இப்போ ஹனுமார் குதிக்கணும்ல, அவர் குதிக்க மாட்டேங்கிறார்.
தெரியும். உடனே குதிச்சு அப்படின்னு ஏற்கனவே பயந்து போய் செத்து போறா. திடீர்னு ஒரு உருவம் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹனுமார் வந்து யோசிக்கிறார். நாம் வந்து இப்போது சீத்தையை பார்த்துட்டோம், இதுதான் சீத்தைன்னு கன்ஃபார்ம் எடுத்து நம்ம நேராக போய் சொல்லிடலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெசிஷன் ஹனுமாரோடைய திங்கிங் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் அப்படின்னு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் சீத்தையை மீட் பண்ணணுமா வேண்டாமா? என்னோட வேலை என்ன? சீத்தை எங்கே இருக்கா எப்படி இருக்கா பார்த்து கண்டுபிடிச்சுன்னுவா, முடிஞ்சுடுத்த வேலை, கிளம்ப வேண்டித்தானே. மீட் பண்ணுமா மீட் பண்ண வேண்டாமா இப்போ யோசிக்கிறது. இன்கேஸ் நான் மீட் பண்ணாமல் போனேன்னா, ஹனுமா சீத்தை கிட்ட சொன்னியா நான் உயிரோடு இருக்கேன், நான் நன்னா இருக்கேன், அவளை தேடி வருவேன்னு நீ சொன்னியான்னு ராமர் கேட்டார்னா, நான் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய கோதண்டத்தினுடைய குரோதாக்னிக்கு நான் உட்படுவேன். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் மீட் பண்ணலை அப்படின்னா என்னாகும்? சீத்தை வந்து இல்லாமல் போயிடுவா. அப்போது என்ன டெசிஷன்? ஃபஸ்ட்டு மீட் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, பேசணுமா பேச வேண்டாமா? பேசி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ பேசுறதுன்னா எதில் பேசட்டும் அப்படின்னா, அகம் ஹதிதானுஷைவ வானரஸ்ச விசேஷதः வாசாம் சேதா ஹரிஷ்யாமி மானு ஷீமஇமிக சம்ஸ்கிருதாம். நல்ல சம்ஸ்கிருதத்தில் நான் பேசுகிறேன். உடனே அவருக்கு தோன்றது, இல்லை நம்ம சம்ஸ்கிருதத்தில் பேசக்கூடாது. ஏன்னா ராவணன் வந்து பிராமணன், சம்ஸ்கிருதத்தில் பண்டிட்டவன். நான் சம்ஸ்கிருதத்தில் பேசினேன்னா ராவணனே பேசுகிற மாதிரி நினச்சுன்றுவா. அதனால் வந்து அயோத்தியாவில் உள்ளியும் வெள்ளியும் இருக்கக்கூடிய அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜில் நான் பேசுகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம்ல, இந்த ராமாயண காலத்தில் எல்லாருமே சம்ஸ்கிருதத்தில் பேசிகிட்டு இருப்பா. அப்படி சாதாரண பாஷையில் அவதி மொழியில் வந்து பேசலாம் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். அப்படி அதுக்கப்புறம் என்ன ரூபத்தில் போகலாம் இல்லை, எந்த ரூபத்தில் போனாலும் சந்தேகப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண தன்னோட ஆஞ்சநேயருடைய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் எப்படி போனாலும் நான் பெருசாக அப்படி போய் தாமான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இறங்கினேன்னா உடனே இந்த ராட்சசிகள்லாம் அலறி என்ன பண்ணும், பாதி என்ன அடிக்க ஓடி வரும், அப்புறம் பாதி வந்து ராவணன்கிட்ட போய் சொல்லும். அப்புறம் இந்த யுத்தத்துலேயே என்னோட டைம் வேஸ்ட் ஆகிடும். என்னோட டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? மாதாவை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது, ஒரே கல்லாமுல்லான்னு இருக்கும், கொயாஸ் ஆகிடும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன வார்த்தை? கயாஸ் அப்படின்னு. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ரூபம் எடுத்துட்டு அப்படி போகலாம். இல்லையே, நான் ரூபம் எடுத்து குதிச்சாலே பயப்படுவாளே மாதா, என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் பேசலைன்னா சீதா செத்து போயிடுவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இப்போ ஹனுமான் முன்னாடி போய் குதிச்சாக்க ராவணனோ இல்லை ஏதோ பிசாசு தான் திருப்பி வந்திருக்குன்னு பயந்துண்டு சீதா மாதா இன்னுமே பயந்துண்டு போயிடுவா, பேசவே மாட்டா, நம்பிக்கையே வராது சீதா மாதாக்கு இல்லையா? குதிக்காமல் ஊரை விட்டு கிளம்பவும் முடியாது, ஏன்னா சீதா மாதாவை வந்து காப்பாற்றி வேற ஆகணும். என்ன பண்ணலாம் இப்போ ஹனுமன்? எப்படி முன்னாடி வராமையே ராட்சசி கிட்ட கொடுத்து இந்த அம்மாட்ட கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கூட உட்காந்த இடத்துலையே, ஹனுமார் உட்காந்த இடத்துல நான் இந்த மோதிரத்தை சீத்தாட்ட கொடுத்துரு அப்படி பண்ண முடியும்? அதனால வந்து ஃபைனலாக ஒரு பிளான் போடுறாரு. யாரு? ஹனுமான்.
புத்தி வரிஷ்டம். அவர் புத்தி வரிஷ்டம்னா புத்தி வரிஷ்டம். எந்த விஷயமானது சீதைக்கு வாழ வேண்டும் என்ற ஊர்ஜாவை கொடுக்குமோ, எந்த விஷயமானது சீதைக்கு மிக பிரியமானதோ, எந்த விஷயத்தை காணாமல் கேட்காமல் உயிரை மாய்த்து கொள்ள போகிறார்களோ, எந்த விஷயமானது எனக்கும் சீதைக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்குமோ, எந்த விஷயத்தினால் அது ராவணனாக இருக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை கோடை சீதையின் மனதில் விதைக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எது அப்படின்னா அது ஸ்ரீராமனுடைய கானம். அதனால ராமனை பற்றி பாடுறார். ராமக்ளிஷ்ட கர்மணாம் சுபந்துமனு கீர்த்தயன் நைனம் உபத்வஜேஷ்யாமி தத்பந்து கச்சதேனாம் இக்ஷ்வாகூனாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனः शुभानि धर्मयुक्तानि वचनानि समर्पयन् श्रावयिष्यामि सर्वाणि मधुरां प्रभुवन् गिरिं श्रद्धयस्यति यथा सीता तथा सर्वं समादधे इति स बहुविधां महाप्रभवः जगतीपते प्रमादमवेक्षमानः मधुरामवीतं जगादवाक्यं द्रुम विठापन्तरमसितो हनुमान्. என்ன பிளான் பண்ணுறாரு? ஃபைனல் பிளான் என்ன? பிளான் ரெடி. என்ன பிளான்? ஸ்ராவயிஷ்யாமி ராமஸ்ய கீர்த்தனம். என்ன கீர்த்தனம்? குணானு கீர்த்தனம், விசிஷ்ட குணானு கீர்த்தனம். விசிஷ்டமாக இருக்கக்கூடிய ராமனுடைய குணானு கீர்த்தனங்களை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி இக்ஷ்வாகூனாம் மகாயசः ராஜர்ஷீனாம் குணஸ்ரேஷ்டः தபசா சர்ஷிர்பிः சமः சக்கரவர்த்தி குலே ஜாதः புரந்தர சமோபலே அஹிம்சா அரதி க்ஷுத்ரः கிருணி சத்யபராக்கிரமः முக்கியஸ்யேஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மீவான் லக்ஷ்மிவர்தனः பார்த்திவ்யஞ்சனைர்யுக்தः பிரத்யுஸ்ரீ பார்த்திவர்ஷபः पृथिव्यां चतुरान्तायां विश्रुतः सुखदः सुखी तस्य पुत्रः प्रियो ज्येष्ठास्तारादिपानिबाननः रामो नाम विशेषज्ञः श्रेष्ठो सर्वधर्म धनुष्मतां रक्षिता स्वस्य वृत्तस्य स्वजनस्यापि रक्षिता जीवलोकस्य धर्मस्य च परन्तपः तस्य सत्याभिसन्धस्य वृद्धस्य वचनात् पृतुः सभार्या सह च भ्राता वीरा प्रव्रजतो वनं तेन तत्र महारण्ये मृगायां परिधावता राक्षसा निहता शूरा बहवः कामरूपिणः जनस्थानवधं श्रुत्वा निहतौ खरदूषणैः तत्सत्त्वमहर्षपृहता जानकी रावणेन तु वाञ्छयित्वा वने रामं मृगरूपेण मायया समार्गमानस्तां देवीं रामः सीतामनिन्दिताम् अससाद वने मित्रं सुग्रीवं नाम वानरं ततः स वालिनं हत्वा रामः परं पुरं जयः अयाच्छ कपिराज्यं तु सुग्रीवाय महात्मने सुग्रीवेनापि सन्दृष्टा हरया कामरूपिणः दिक्षु सर्वासु तां देवीं विचिन्वन्त सहस्रशः अहं सम्पाति वचनाच्चात् योजनाम् आयतं तस्या हतोर्विशालाक्ष्या समुद्रं वेगवान् प्लुतः
யதா ரூபம் யதா வர்ணம் யதா லக்ஷ்மீவதீம் சதாம் அஸ்ரௌஷம் ராகவாஸ்யாஹம் சோயமாசாதிதமயா வராராமைர்ரம உக்த்வா சவாச்சாம் வானரபுங்கவः जानकी चापि तच्छ्रुत्वा विस्मयं परमं गता ततः स वक्रकेशान्ता सुकेशी केशसंवृतम् उन्नम्य वदनं भीरुः शंशाप मनं வைக்ஷத. உங்களுக்கு பாடும்போதே புரிஞ்சிருக்கும், பாடும்போதில் படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும். என்னது? உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜாவான தசரதன், அந்த புண்ணியமான தசரதனுக்கு பிறக்கக்கூடிய தர்மத்தில் உயர்ந்தவனாக அஹிம்சையினாலும் சுத்ரத்தினாலையும் சத்திய பராக்கிரமத்தினாலையும் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் முக்கியமாக இருக்கிறவனாகவும் லக்ஷ்மியை உடையவனவனும் இந்த பூலோகத்துக்கு தலைவனாகவும் விளங்கக்கூடிய மகா தர்மஜன், தன்னை ரட்சணம் பண்ணபவன், மற்றவர்களை ரட்சணம் பண்ணபவன், ஜீவலோகங்களை எல்லாத்தையும் ரட்சணம் செய்யக்கூடிய சத்தியசந்தனான ஸ்ரீராமன் பாரியையுடன் வனத்துக்கு வந்து பாரியையுடனும் தன்னுடைய பிராத்தாவுடனும் வனத்துக்கு வந்து மகாரண்யத்தில் மிருகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாரியையை தொலைச்சு அங்கிருந்து நேர வந்து சுக்ரீவன் இடத்துல மைத்திரம் கொண்டு அந்த மைத்திரத்தினுடைய விஷயத்துக்காக வாலியையே வதைத்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அதன் மூலமாக கபிவரர்களை வந்து சீதாவை தேடச் செய்து அந்த கபிவரர்களில் நானாகிய ஒரு வானரமானவன் சம்பாத்தியின் வார்த்தையை கேட்டு சமுத்திரத்தை தாண்டி இதோ இங்கு வந்து நான் பார்க்கின்ற இந்த காட்சி எவ்வாறு என்றால், என் ராமன் எவ்வாறு சீதையை வர்ணித்தானோ, யதா ரூபம் எந்த வர்ணத்தில் இருப்பாள் என்று சொன்னானோ, எந்த ரூபத்தில் இருப்பாள் என்று சொன்னாலோ, எந்த மங்களம் பொருந்தியவர்களாக இருப்பார் என்று நான் கேட்டேனோ அந்த ரூபத்தை இதோ இப்பொழுது என் முன்னால் காண்கிறேன் அப்படின்னு ஒன்று மேலே நின்றுண்டு அப்படியே சொல்லின்னு இருக்காரு. இதை கேட்ட சீதா தூக்கு மாட்டிக்கு அந்த தலைமுடி இருந்தது இல்லையா, அதை அப்படி விளக்கிட்டு அப்படி மேலே இப்படி இப்படி தேடுறாளாம் அனுமான். குதிக்கணும்ல அனுமான், குதிப்பாரா பார்க்கலாம்.